ஹலோ ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் அகாடமி. பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஒரு நபர் வாங்கணும் அப்படின்னா அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு மணிக்கணக்காக நாளுக்கணக்காக ஏன் மாதக்கணக்காக காத்திருந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அது என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வைக்கிற பெல் சிம்லே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா அந்தந்த மாநகராட்சி ஆஃபீஸ் போயிட்டு நாள் கணக்காக வாரக்கணக்காக மாதக்கணக்காக காத்திருந்து அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்குரிய ப்ராசஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி மறைமுகமாக நிறைய லஞ்சம் கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கலையும் போதும்னு ஆயிடும். இவ்வளோ கஷ்டம் இருக்கிற இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் பிறப்பு இறப்பு சான்றிதழை நீங்கள் ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எத்தனை டைம்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த திட்டம் தான் ஆல்ரெடி சென்னை கார்பரேஷனில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் இங்கே இருக்குது, மிச்ச மாவட்டத்தில் கிடையாது. என்ன செய்ய போகிறாங்கன்னா வர மார்ச் முதல் வாரத்தில் என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆன்லைனில் தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ப்ளஸ் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த திட்டத்திற்கான வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டு முதல்வர் இதை தொடங்கி வச்சோடனே இந்த வெப்சைட் ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துருங்க. ஆன்லைனில் கொண்டு வரதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் மக்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மறைமுக கட்டணமும் கிடையாது. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஆன்லைனில் கொண்டு வரது மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் ஈஸியாக எங்கிருந்து வேணாலும் தங்களுடைய தேவைகளை ஈஸியாக பூர்த்தி செஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ப முடியுதுங்க. கடந்த மாதம் விண்ணப்பிச்ச பிறப்பு இறப்பு சான்றிதழ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இணையதளம் மக்கள் மத்தியில் வரப்போகுது. இக்காலத்தில் பிறப்பு இறப்பு சான்றிதழில் QR கோடு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமும் நடைமுறை இருக்கதா பேசப்படுதுங்க. எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நான் அப்ளை பண்ணுறது, எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கூட ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.